கண்ணியத்திற்குரியவர்களே, குரானை ஓதியதற்கு பின்னால் ஒன்று அழுகணும் அல்லது அழுகுற மாதிரி நடிக்கணும். சாதாரணமான துவா ஓதும்போது சொல்லுவோமா இல்லையா? துவா ஓதும்போது ஒபுக்கு அவுத்த பாக்கு ஒன்று அழுவுங்க அல்லது அழுகுற மாதிரி நடியுங்க. குரானை ஓத கேட்டாலோ அல்லது ஓதினாலோ அழுகுறது சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுரைக்கிறார்கள். ஒன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. ஆனால் இனிமையான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர்கள். சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓத கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊத் இடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அழகா ஓதுவாங்க, எப்படி இறங்கிச்சு அப்படி ஓதுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து, இப்னு மஸ்ஊதை நீங்க ஓதுங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்ரவு அலைக்க வ அலைக்க உன்சில். யா ரசூலல்லாஹ் குர்ஆன் உங்களுக்கு தானே இறங்குது, உங்களுக்கு நான் ஓதி காட்டுறதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி. பிறர் ஓத கேட்கணும்னு நான் பிரியப்படுறேன், ஆகினால ஓதுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அழகா ஓதுனாங்க. ஓதிக்கிட்டே இருக்கிற சூரத்து நிசாவுலேருந்து அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வ ஜிஅனா பிக அலா ஹாவுலாஇ ஷஹீதா யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவு ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்த் அப்படின்னு அந்த வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுகுறாங்க. தேம்பி அழுகுறாங்க. சொல்றாங்க, ஹஸ்புக்க ஹஸ்புக்க இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே போதும் போதும் போதும், நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடாது, இப்பொழுது போதும். நம்ம இதையும் பல தடவை சொல்லி இருக்கிறோம். குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு ஆளை பார்த்து போதும் நிப்பாட்டு இப்படி சொல்லக்கூடாது. இப்பொழுது போதும், கஃபாக்கல் ஆன ஹஸ்புக்க, இப்பொழுது போதும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறதை நிப்பாட்டிட்டு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது யாருக்கு இப்படி கண்ணீர் வரும்? குர்ஆனினுடைய ஆழமான பொருள் விளங்கியவர்களுக்கு தான் எல்லாத்துக்கும் வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 தடவை குர்ஆனை பார்த்து ஓதனா, ஒரு தடவை தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்த்து ஓதணும், ஒரு தடவை தஃசீரை பார்த்து ஓதணும், ஒரு தடவை அன்வாருல் குர்ஆனை பார்த்து ஓதணும். அப்படி ஓதும் பொழுது அதனுடைய ஆழமான பொருள் நமக்கு விளங்கும். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் நரகத்தை பற்றி பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கையை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு நடுக்கம் ஏற்படும். மூமின்களினுடைய அடையாளமாக அல்லாஹ் அதை சொல்றான், இதா குல்லியத் அலைஹிமுல் குர்ஆனு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். எப்போ அதிகரிக்கும்? குர்ஆனினுடைய அர்த்தம் விளங்கினாதான் நமக்கு அதிகரிக்கும். இன்னைக்கு அதத்து கூட 2 ஆயத்தை ஓதிட்டா பசாது பண்றோம். அஜத் நிறைய ஓதுறாரு, நிற்க முடியல. நம்மளுடைய நிலைமையில இப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி அல்ல. குர்ஆனினுடைய அர்த்தம் விளங்கியாச்சு. இப்போ மக்காவுல சில இடங்கள்ல இமாம்களே அழுகுறாங்க, அந்த நரகத்தில் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், அவர்களை விலங்கிடுங்கள், பிடியுங்கள், நரகத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இமாம் அழுகுறார். ஏன்னா அவருக்கு அர்த்தம் தெரியுது. அந்த அர்த்தம் நமக்கு தெரிஞ்சா நம்மள அழுகுறது சுன்னத்து. அது ஒரு அதவுகள்ல கட்டுப்பட்டது. செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் குர்ஆனினுடைய ஆயத்துக்களை கேட்டு மைக்க கீழே விழுந்துட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் அங்கே உள்ளவங்களாம் பேசிக்கிட்டாங்களா, இது புதுதெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே இப்படித்தான். எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு தஆலா ஆயத்தை கேட்டாலே மயங்கி விழுந்து விடுவார்கள். ஐயாமன் லா யதுரூன மா பிஹி, மயங்கி உழுவுறாங்களேன்னு எல்லா மக்களும் விசாரிச்சாங்களா. ஆனா ஏன் மயங்கி விழுறாங்கன்னு யாருக்குமே விளங்கல. விசாரிக்கும் பொழுது அதுல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, வமா ஹுவ இல்லல் கௌஃபு, ஆயத்தை ஓதும் போது அல்லாஹ்வுடைய பயத்தினாலதான் இந்த மயக்கமே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வருது, கான ஃபீ வஜீஹி ஹத்தானி அஸ்வதானி மினல் புக்கா, அழுது 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 அவங்களுடைய முகத்தில 2 கருப்பு கோடுகள் விழுந்து விட்டதுன்னு வரும். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். அதே போன்று தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, உன்னதமான சஹாபி. அவங்க ஒரு நாள் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன் ஓதும் பொழுது அம் ஹஸிபல்லதீன ஜித்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் ஸவாஉன் மஹ்யாஹு வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். கியாமத்தினால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி இந்த ஆயத்து சொல்லுது. இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஓதுனா ஜஅல யுரத்திதுஹா,
திரும்ப 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 இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலை வரை அழுது கொண்டே இருந்தார்கள். அவங்கள்ட்ட அந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்களோடு அவங்க ஐக்கியமா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பயம் வந்தது, அவர்களுக்கு அதை பற்றிய அந்த அழுகை வந்தது. அதே போன்று செய்யறதுனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல தாபியீன்களுக்கும் இரையச்சம் இருந்தது. தாபியீன்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கான கசீரல் புக்கா, அதிகமாக அழுவார்கள். பலம்மா சுயிலான் தாலிக்க, அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்கப்பட்டதா, என்ன நீங்க எப்போதும் பார்த்தாலும் அழுகிட்டே இருக்கிறீங்களே? அப்பொழுது அவங்க சொன்னாங்களா, குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்து தான் என்னை அழ வைத்தது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர், மனிதர்களிலே ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே இருப்பார்கள், ஒரு கூட்டம் நரகத்திலே இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். நான் எந்த கூட்டத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அதை நினைத்து தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன். அப்ப குர்ஆனினுடைய ஆழமான கருத்து விளங்கினாதான் நமக்கு அழுக வரும். இல்லைன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஒண்ணு நீங்க அழுகுங்க, அப்படியே அழுகவில்லை என்று சொன்னால் அழுகிற மாதிரி நடியுங்க. இந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல வருது. அதாவது தஃசீர்ல ஒரு குறி போடுறாங்க, இந்த அழுகையை ஏற்படுத்தணும்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும், அதனுடைய அர்த்தங்களை விளங்கணும், அப்ப நமக்கு அழுக வரும். அப்படி அழுக வரலன்னு வைங்களேன், அழுக வரலன்னு நினைச்சு அழுகணுமா? தஃசீர்ல போடுறாங்க, யாருக்கெல்லாம் இப்படி அழுக வரலையோ எல்லாம் யாருக்கெல்லாம் இந்த கவலை அந்த அழுக வரலையோ, ஒரு முக்கியமான செய்தி தப்சீர்ல ஒரு அழகான செய்தி போட்டிருக்கிறாங்க. இல்லம் யாதொரு ஹுசுனன் வபுக்காவுன், யாருக்கு குர்ஆன் ஓதும் போது கவலையோ அழுகையோ வரலையோ, பல் எபுக்கு அலா பக்கத்தில் அழிக்க, அது வரலன்னு அவர் அழுகட்டும். ஏன்னா இன்னஹு மின் ஆலமில் மசாயிபி, அது அவர் பெரிய முசீபத்து. ஏன்னா அழ வேண்டிய இடத்துல அழுக வரலைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு அர்த்தம். ஓதும்போது ஒருத்தர் எனக்கு அழுகையே வரல, அப்போ உங்கள்கிட்ட ஏதோ பாவம் இருக்குது, அதுதான் தடுக்குது. இஸ்திக்பார் செய். தொழுகையில் எனக்கு ஈடுபாடு வரலை, ஏன்னா நம்ம பரதரவா சொல்லி இருக்கிறோம், நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான தண்டனைகளை கொடுக்குறான். ஆகிரத்தில் கொடுக்குறான், நரகத்தில் போட்டு தண்டிப்பான், ஐஸ் கட்டியில போட்டு தண்டிப்பான், விஷத்தந்துக்கள்ல போட்டு தண்டிப்பான். இந்த தண்டனைகள்ல ஒரு தண்டனை என்னன்னா, சில தண்டனைகளை உலகத்திலே கொடுத்துட்றான். அதுல ஒரு தண்டனை இபாதத்தின் மீது உண்டான ஆர்வத்தை எடுத்துருவான். அழுக வராது. யாருக்கு அழுக வராதோ அழுக பாக்கியம் கிடைக்காது, அந்த சவாப் கிடைக்காதுல, அவன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்காது. இந்த ஆர்வத்தை எடுத்து விடுவான். அதற்காக வேண்டி நீங்கள் அழுங்கள் என்று தப்சீரிலே குறிப்பு காணப்படுகிறது. ஆக அந்த 121வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தை அதனுடைய முறையின் பிரகாரம் ஓதணும், அதற்குண்டான ஒழுக்கங்களோடு ஓதணும், அதை கொண்டு முழுமையாக ஈமான் கொள்ளணும். வமை யக்ஃபுர் பிஹா, யார் அதை கொண்டு நிராகரித்து விடுகிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்.